வாட்டப்பட்ட அந்த வானரப்படையினர் ஒரு பெரிய குகையை கண்டார்கள். அந்த குகையிலிருந்து அநேக வகை பறவைகள் சந்தோஷமாக வெளிவந்து கொண்டிருந்தன. உடல் முழுவதும் தாமரை புஷ்பத்து மகரந்த பொடி பூசிய நீர்ப்பறவைகளை கண்டும் நல்ல வாசனையோடு காற்று வீசுவதை பார்த்தும் இந்த குகைக்குள் தண்ணீர் இருக்கும், உள்ளே புகுவோம் என்று தாகத்தால் மிக வருந்திய வானரர்கள் புகுந்தார்கள். பேரிருள் மூடியிருந்த அந்த குகைக்குள் வானரர்கள் ஒருவர் கையை ஒருவர் பிடித்து கொண்டு மெல்ல வெகு தூரம் சென்றார்கள். வானரர்களில் சிலர் மிக களைத்து போய் ஐயோ தாகம் தாகம் என்று கூவிக்கொண்டே சென்றார்கள். வெகு தூரம் இப்படி இருட்டிலேயே சென்ற பிறகு திடீரென்று வெளிச்சம் தோன்றி மிக ரம்யமான வனத்தை கண்டார்கள். போக போக மிக அதிசயமான மாளிகைகளும் எல்லாவித செல்வமும் நிறைந்த நகரத்தை கண்டார்கள். தங்கமயமான அற்புத அழகோடு தெருக்களும் மாளிகைகளும் சொல்ல முடியாத சௌந்தரியம் கொண்டு பிரகாசித்தன. அங்கே ஓரிடத்தில் மரவுரி தரித்து மான்தோல் விரிப்பு மேல் உட்கார்ந்திருந்த ஒரு வயோதிக ஸ்திரீ தபஸ்வினியை கண்டார்கள். அவள் முகத்தில் திவ்ய தேஜஸை பார்த்து வானரர்கள் நடுங்கினார்கள். ஹனுமான் தன்னை தைரியப்படுத்தி கொண்டு தபஸ்வினியை வணங்கி பேசலானான். தாயே நமஸ்காரம். தாங்கள் யார்? இந்த விசித்திர குகையை பற்றியும் தங்களை பற்றியும் சொல்ல வேண்டும். நாங்கள் மிக பசியும் தாகமும் களைப்புமாக இந்த இருள் மூடிய குகைக்குள் புகுந்தோம். தண்ணீர் கிடைக்கும் என்று ஆசைப்பட்டு உள்ளே நுழைந்தோம். இங்கே தங்கமயமான விசித்திர மாட மாளிகைகளும் மரங்களும் குளங்களும் பார்த்து எங்களுக்கு பயம் உண்டாகிறது. விஷயத்தை சொல்லி எங்கள் பயத்தை போக்க வேண்டுகிறேன் என்றான். வானரர்களே, நீங்கள் இந்த இருள் மூடிய குகை வாயிலை எப்படி கண்டு எவ்வாறு உள்ளே பிரவேசித்தீர்கள்? இங்கே உங்களுக்கு வேண்டிய தண்ணீரும் ஆகாரமும் இருக்கின்றன. பசியும் களைப்பும் தீர்த்து கொள்ளுங்கள். இந்த அழகிய அரண்மனை வானவர்களுடைய விஸ்வகர்மாவான மயன் நிர்மாணித்தது. அவன் சுக்கராச்சாரியாரிடம் நிர்மாண வேலையை நன்றாக கற்றவன். அவன் இங்கே வெகு காலம் இருந்தான். பிறகு அவன் மேல் இந்திரன் பகை கொண்டு அவனை வதம் செய்து விட்டான். அதன்பின் இந்த பொன்மயமான அரண்மனை இந்திரன் ஹேமை என்கின்ற என் தோழி அப்சரஸிற்கு கொடுத்தான். இந்த மாளிகைகள் உத்தியானவனங்கள் முதலியவற்றுக்கு அவளே உரியவள். அவள் இப்போது தேவலோகம் சென்றிருக்கிறாள். உங்கள் காரியம் என்ன? ஏன் இந்த மாதிரி காடுகளில் திரிந்து களைப்படைந்தீர்கள்? பசியும் தாகமும் களைப்பும் தீர்த்து கொண்டு விவரமாக சொல்லுங்கள் என்று அவர்களுக்கு ஆகாரமும் பானமும் வேண்டிய அளவு அமைத்து கொடுத்தாள். எல்லோரும் நீர் அருந்தி நன்றாக புசித்து மகிழ்ச்சி அடைந்தார்கள். பிறகு ஹனுமான் வணக்கத்துடன் தபஸ்வினியம்மைக்கு காரியத்தை எடுத்து சொன்னான். தசரத குமாரன் ராமன் பூமண்டலத்திற்கு அதிபதியானவன். அவன் தன் தம்பியுடனும் மனைவியுடனும் ஒரு காரணமாக ராஜ்ய